கிரிக்கெட் வீரர்களில் பல வகை இருக்கிறார்கள். சிலர் டெஸ்ட் விளையாடுவதில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். சிலர் ஒரு நாள் போட்டிகள் விளையாடுவதில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். சிலரோ T20 போட்டிகள் விளையாடுவதில் மட்டுமே சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் 3 விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் சிறந்தவர்களாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட வீரர் தான் இவர். தற்போது இங்கிலாந்திற்கு பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்திய டெஸ்ட் அணியின் முதுகெலும்பாக இருப்பவர். மீண்டும் தொடக்க ஆட்டக்காரராக தன்னை உருமாற்றிக் கொண்டவர். அணிக்கு எந்த இடத்தில் தேவையோ அந்த இடத்தில் விளையாட தயங்காத வீரர் KL ராகுல். பேராசிரியர்களான லோகேஷ் மற்றும் ராஜேஸ்வரி தம்பதிக்கு 1992ஆம் ஆண்டு மகனாக பிறந்தார் KL ராகுல். சுனில் கவாஸ்கரின் தீவிர ரசிகரான ராகுலின் அப்பா லோகேஷ் கவாஸ்கரின் மகனின் பெயரான ரோஹனை ராகுல் என நினைத்து தவறுதலாக ராகுல் என பெயரிட்டார். அந்த உண்மை அவருக்கு தெரிய வரும்போது பிறப்பு சான்றிதழ் வாங்கிவிட்டதால் அப்படியே விட்டுவிட்டார். கிரிக்கெட், படிப்பு என இரண்டிலும் ஒரு சேர கவனம் செலுத்தி வந்தார் ராகுல். தன்னுடைய 10வது வயதில் மங்களூர் அண்டர்-13 ட்ரையல்ஸில் தேர்வாகாத போதும் மன உளைச்சலுக்கு உள்ளாகாமல் அணியில் இடம் கிடைக்க என்ன தேவை என யோசித்தார். கோச்சிங் சேர்ந்து தன் பேட்டிங்கை மெருகேற்றுவது என முடிவெடுத்து மங்களூருவில் உள்ள சாமுவேல் ஜெயராஜின் கிரிக்கெட் அகாடமியில் சேர்ந்தார். மதியம் 3 மணிக்கு ஆரம்பிக்கும் பயிற்சிக்கு 2:30க்கே வரத் தொடங்கினார் ராகுல். ஒருபுறம் இவரை விட அதிக வயது உள்ள பந்து வீச்சாளர்களை நெட்ஸில் எதிர்கொண்டார். மறுபுறம் கீப்பிங் நின்று பவுலர்கள் பந்தை எப்படி ரிலீஸ் செய்கிறார்கள் என கவனித்தார். இது அவரது பேட்டிங்கை நன்றாக மெருகேற்ற உதவியது. அவர் ஆடிய மங்களூரு அணி பவுலர்களால் நிறைந்திருந்ததால் ராகுலையே பேட்டிங்கிற்காக சார்ந்திருந்தது அந்த அணி. ஒரு ஓவரில் 5 பந்துகள் ஆடிவிட்டு கடைசி பந்தில் சிங்கிள் ரொட்டேட் செய்துவிட்டு அடுத்த ஓவரில் ஸ்ட்ரைக்கராக மீண்டும் வந்து விடுவார் ராகுல். ராகுல் விரைவில் அவுட் ஆகும் போட்டியில் அவரின் அணி சொற்ப ரன்களுக்கு சுருண்டுவிடும். அண்டர்-13 மங்களூரு அணிக்கு தேர்வாகி விளையாடிக் கொண்டிருந்த ராகுல் பெங்களூரு சின்னசுவாமி ஸ்டேடியமில் நடந்த போட்டியில் இரட்டை சதம் அடிக்க போட்டியை காண வந்த டிராவிட்டின் பார்வை ராகுல் மீது விழுந்தது. அந்த போட்டி முடிந்ததும் ராகுலை அழைத்து சிறிது நேரம் பேசினார் டிராவிட். ராகுலின் பயிற்சியாளர் ஜெயராஜிடம் ராகுலை நன்றாக கவனித்துக் கொள்ளவும் என கூறினார் டிராவிட். இதற்கு பிறகு இந்திய அணியின் ஜெர்சியை அணிய வேண்டும் என்ற ஆசை மேலும் அதிகரித்தது. அதன்பின் பெங்களூருவில் உள்ள டிராவிட்டின் பெங்களூர் யுனைடெட் கிரிக்கெட் கிளப்பில் இருந்து நிறைய திறமையான வீரர்கள் வருவதை கண்ட ஜெயராஜ் அவரை அங்குள்ள பயிற்சியாளரிடம் அறிமுகப்படுத்தினார். ராகுலின் திறமையை கண்ட பயிற்சியாளர் பெங்களூர் யுனைடெட் கிரிக்கெட் கிளப்பிற்கு ஆட அழைத்தார். அங்கும் ஆடிக்கொண்டே மங்களூரில் தன்னுடைய கிளப்பிற்காகவும் விளையாடினார் ராகுல். பள்ளி படிப்பை முடித்ததும் பெங்களூருவில் தங்கி அங்கு உள்ள ஜெயின் கல்லூரியில் படித்தார். கல்லூரிக்கும் கிளப்பிற்கும் தொடர்ந்து சிறப்பாக விளையாடி வந்தவர் கர்நாடக அணிக்காக தேர்வு செய்யப்பட்டார். கர்நாடக அணிக்காக முதல் தர போட்டிகளில் 2010 முதல் விளையாட தொடங்கினார். அதே ஆண்டில் இந்தியா அண்டர்-19 அணியிலும் விளையாடி 143 ரன்கள் அடித்தார். தொடக்கத்தில் ரஞ்சி கோப்பையில் ராகுலின் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு இல்லை. கர்நாடக அணிக்காக விளையாடும் போது தன்னை மேலும் வளர்த்துக் கொள்ள நீண்ட நேரம் நெட்ஸில் பந்து வீச சொல்லியும் பவுலிங் மெஷினிலும் பேட்டிங் ஆடினார். ராகுல் ஓப்பனிங் ஆடினாலும் காயத்தால் விலகிய ராபின் உத்தப்பா அணிக்கு திரும்பிய போதும் ராகுலின் பேட்டிங் மீது நம்பிக்கை வைத்து மிடில் ஆர்டரில் விளையாட வாய்ப்பு வழங்கப்பட்டது. தன் மீது அணி வைத்த நம்பிக்கையை நிரூபிக்கும் விதமாக 2013-2014 தொடரில் 3 சதம் 4 அரை சதத்துடன் 1033 ரன்கள் அடித்து கர்நாடக அணி ரஞ்சிக் கோப்பையை வெல்ல முக்கிய காரணமாக அமைந்தார் ராகுல். அடுத்த வருடம் நடந்த துலிப் கோப்பை போட்டியில் சவுத் ஜோன் அணிக்காக விளையாடிய ராகுல் சென்ட்ரல் ஜோனுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 185 ரன்களும் 2வது இன்னிங்ஸில் 130 ரன்களும் அடித்து ஆட்ட நாயகன் விருதை வென்றார். இதனால் 2014ஆம் ஆண்டு இறுதியில் ஆஸ்திரேலியாவுடனான டெஸ்ட் தொடருக்கு தேர்வு செய்யப்பட்டார் ராகுல். அதற்கு முந்தைய வருடம் ஆஸ்திரேலியாவில் இந்தியா A அணிக்காக விளையாடி அங்குள்ள கண்டிஷன் ஏற்கனவே பழக்கப்பட்டு இருந்தது. முதல் போட்டியில் 2 இன்னிங்ஸும் சேர்ந்து 4 ரன்களை அடித்தார் ராகுல். 2வது போட்டியில் 110 ரன்கள் அடித்து அசத்தினார். அந்த தொடர் முடிந்த பிறகு காயமான வீரர்களுக்கு மாற்றாக களமிறங்குவது, காயத்தால் வெளியேறுவது என தொடர்ச்சியாக நடைபெற்றது. வாய்ப்பு கிடைத்த போது எல்லாம் தொடர்ந்து பேட்டிங்கில் நிரூபித்தே வந்தார் ராகுல். 2 வருடம் கழித்துதான் ஒரு நாள் அணியிலும் T20 அணியிலும் இந்தியாவுக்காக விளையாடும் வாய்ப்பு ராகுலுக்கு கிடைத்தது. ஜிம்பாப்வேவுடன் தான் விளையாடிய முதல் ஒரு நாள் போட்டியிலேயே சதம் அடித்தது மட்டுமல்லாமல் தொடர் நாயகன் விருதையும் வென்றார் ராகுல். 2018ஆம் ஆண்டு இங்கிலாந்து சென்ற இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 3-1 என ஏற்கனவே தோற்றிருந்தது. கடைசி போட்டியில் 463 ரன்கள் டார்கெட்டை சேஸ் செய்து கொண்டிருந்தது இந்திய அணி. சொதப்பலான ஆட்டத்தால் 3 ரன்கள் மட்டுமே அடித்து 3 விக்கெட்டை இழந்திருந்தது இந்தியா. அந்த தொடர் முழுக்கவே சிறப்பாக விளையாடிய விராட் கோலியும் டக் அவுட் ஆகி வெளியேறினார். ரஹானேவுடன் பார்ட்னர்ஷிப் அமைத்து இந்தியாவை சரிவில் இருந்து மெல்ல மெல்ல மீட்டார் ராகுல். ஆண்டர்சன், பிராட் போன்றவர்களை இங்கிலாந்தில் எதிர்கொள்வது எதிரியின் கோட்டையில் புகுந்து போர் புரிவதற்கு சமம்.
அவர்களை எதிர்கொண்டு மெல்ல மெல்ல ரன்களை குவிக்க தொடங்கினார். ரஹானே, விகாரி என அடுத்தடுத்து விக்கெட் விட ரிஷப் பண்ட்டுடன் சேர்ந்து ஆடத் தொடங்கினார். இந்தியாவை 300 ரன்களுக்கு மேல் அழைத்து வந்து 149 ரன்கள் அடித்திருந்த போது அடில் ரஷீத்திடம் விக்கெட்டை பறிகொடுத்தார். ராகுல் அவுட் ஆனதும் வெறும் 20 ரன்கள் மட்டுமே அடித்து மொத்த அணியும் ஆல் அவுட் ஆனது. இந்த தொடரில் கோலிக்கு அடுத்து அதிக ரன் அடித்த வீரர் ராகுல் தான். இங்கிலாந்து போன்ற பேட்டிங் ஆட கடினமான சூழலில் இக்கட்டான தருணத்தில் இறங்கி சிறப்பாக விளையாடியதால் KL ராகுல் மீது இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் நம்பிக்கை பல மடங்கு அதிகரித்தது. 2019 ஒருநாள் உலகக்கோப்பையில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலிக்கு அடுத்து அதிக ரன் அடித்த வீரர் ராகுல் தான். IPL போட்டிகளிலும் தொடர்ந்து கன்சிஸ்டன்டாக விளையாடி அதிக ரன்கள் அடித்து பஞ்சாப் மற்றும் லக்னோ அணிக்கு கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டார். ஆனால் T20 போட்டிகளில் அவரது ஸ்ட்ரைக் ரேட் மோசமாக உள்ளது என்ற விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. பிச்சுக்கு ஏற்றவாறு நான் என்னை மாற்றிக்கொள்ள சிறிது நேரம் எடுத்து டீமுக்கு நல்ல அடித்தளம் அமைத்துக் கொடுப்பதே ஓபனராக எனக்கு முக்கியம் என கூறுவார் ராகுல். கீப்பர், ஓபனர், டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் என வெவ்வேறு விதமாக அணிக்கு தேவைக்கு ஏற்ப தொடர்ந்து பங்களிப்பு செய்து வந்தார் ராகுல். அப்படியே டெக்ஸ்ட் புக் ஷாட்களை ஆடும் கிளாசியான பேட்ஸ்மேன் தான் ராகுல். ஒவ்வொரு போட்டியிலும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அதற்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டார். சில போட்டிகளில் கேப்டனாக செயல்பட்டதோடு வைஸ் கேப்டனாகவும் செயல்பட்டார். இந்தியா அணிக்கு ஓபனிங் இடத்திற்கு அதிக போட்டி நிலவுவதாலும் மிடில் ஆர்டரில் தொடர்ந்து சறுக்குவதாலும் ராகுல் ஸ்பின்னை சிறப்பாக ஆடுவதாலும் அவரை மிடில் ஆர்டரில் முயற்சி செய்தது இந்தியா. அது இந்தியாவுக்கு நன்றாக கை கொடுத்தது. இந்தியாவுக்காக ஒரு நாள் போட்டியில் 2020க்கு பிறகு 5ஆம் இடத்தில் இறங்கி 7 அரை சதமும் ஒரு சதமும் அடித்தார் ராகுல். காயம் காரணமாக அவதிப்பட்டு தொடர்ந்து விளையாடாமல் இருந்தாலும் இந்திய அணி 5ஆம் இடத்தை ராகுலுக்காகவே ஒதுக்கி வைத்தது. இது இந்திய அணி அவர் மீது வைத்த நம்பிக்கையை காட்டுகிறது. ஸ்பின் மற்றும் ஸ்பீட் இரண்டையும் சிறப்பாக ஆடும் ராகுல் இந்திய அணியின் டாப் ஆர்டர் விக்கெட் இழந்து தவிக்கும் போது ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடி கரை சேர்ப்பார். அதைத்தான் 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியாவுடனான போட்டியில் செய்து காட்டினார் KL ராகுல். 2024 IPL போட்டிகளில் கேப்டனாகவும் பேட்ஸ்மேனாகவும் KL ராகுல் தடுமாறினார். அதன் விளைவு அந்த அணியிலிருந்து அவர் விலகினார். 2025ஆம் ஆண்டு டெல்லி அணியின் ஓபனராக விளையாடினார். கேப்டன் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் பேட்ஸ்மேனாக சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை செய்தார். 2025ஆம் ஆண்டு இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபியை வெல்ல மிடில் ஆர்டரில் சிறப்பான தன் பங்களிப்பை கொடுத்திருக்கிறார் ராகுல். தற்போது இங்கிலாந்துக்கு சென்றிருக்கும் இந்திய அணியின் முதுகெலும்பாக இருக்கிறார் KL ராகுல். முதல் இன்னிங்ஸில் நல்ல தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த ராகுல் அரை சதத்தை கோட்டை விட்டார். ஆனால் 2ஆம் இன்னிங்ஸில் அதை சரி செய்து கொண்டார். அவருடைய இந்த நிதானமான ஆட்டத்தால் பண்ட்டுடன் ஜோடி சேர்ந்து ரன்களை குவித்தது இந்திய அணி. பலமுறை இந்திய அணியை சரிவு பாதையிலிருந்து மீட்டெடுத்தாலும் அவருடைய நிதானமான பொழுதுபோக்கற்ற ஆட்டங்களால் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார். அதனால் அவருடைய நல்ல ஆட்டங்களும் ரசிகர்களால் சில நேரங்களில் மறுக்கப்பட்டுவிடும். ஆனால் இவை எவற்றையும் ராகுல் எதிர்பார்க்காமல் தன்னுடைய ரோலை கணக்கச்சிதமாக செய்து முடிப்பார்.